another first round match. ஆனா டீம் நேம் சொல்லிருங்க. 11 friends தஞ்சாவூர். 11 friends தஞ்சாவூர். டீம் நோ ஃபியர் vs 11 friends தஞ்சாவூர். நோ ஃபியர் டீம் தான் டாஸை வின் பண்ணாங்க. சூஸ் டு சேசிங். தஞ்சாவூர் டீம் பேட்டிங் டீமாக இருக்காங்க. இந்த மேட்சுக்கு 5 ஓவர் கொடுத்துருக்காங்க. ஒன் அண்ட் ஒன்லி பவர் பிளே ஓவர். 4 பவுலர் யூஸ் பண்ணிக்கலாம். தஞ்சாவூர் டீமுக்காக ஓப்பனிங் பேட்ஸ்மேன் விக்ரம் ஸ்ட்ரைக்லையும் நான் ஸ்ட்ரைக்கில் மனோஜ் ரைட் லெஃப்ட் காம்பினேஷனில் வந்திருக்காங்க. ஒன் அண்ட் ஒன்லி பவர் பிளே ஓவர் ஹைட் மேன் பிரதீப் வந்திருக்காரு. யங்ஸ்டர் ஓவர் த விக்கெட் ஃபர்ஸ்ட் ஒன் வாங்கி அடிக்க பார்த்தாரு, வர விட்டு அடிக்க பார்த்தாரு. ஃபீல்டர் கையிலேயே ஸோ விக்கெட்டோட ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நோ ஃபியர் டீம் நல்ல ஸ்டார்ட். விக்ரம் நல்லா ஆடக்கூடிய பேட்ஸ்மேன். ஒன் டவுன் பேட்ஸ்மேனா அனதர் லெஃப்டி மனோஜ். உள்ள நிற்கிற 2 பேட்ஸ்மேனையும் மனோஜ் எப்படி எடுத்துட்டு போறாங்க பார்ப்போம். 2 பேருமே லெஃப்டி. முதல் பந்து ஸ்விட்ச் போயிடுச்சு. ரைட்டி பேட்ஸ்மேன் திரும்பினாரு. பால் அப்படிங்கிறப்போ டிராவல் ஆகாதுன்னு நினைக்கிறேன். எஸ் தேக்கிட்டாங்க. இப்போ வரைக்கும் 2 ரன். ஃபுல் டாஸ் எப்படிங்க மிஸ் ஆச்சு? டாட்டாவு மாதிரி இருக்கு. அனதர் ஃபுல் டாஸ். இதுவும் ஒயிட் கோட்டுக்குள்ள 2 ஃபுல் டாஸ் மிஸ் பண்ணிட்டாரு பேட்ஸ்மேன். இப்போ பிச் பண்ணாரு. கேட்சை பிடிக்க முடியல. பேட்டில் நிற்க இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். இதுவும் டாட்டா மாதிரி இருக்கு. பவர் பிளேயோட கடைசி பந்து ஃபுல்லாக ஏறி போய் வித்தே கொடுக்காத பால். ஆனால் ஃபீல்டர் குனியவே இல்லை. இதை 2ஆக மாற்றிடுவாங்க. அந்த மனோஜ் ஸ்ட்ரைக்கு வர பார்ப்பாரு அடுத்த ஓவருக்கு. இவர் குடும்பம் இருந்திருக்காரு. 2 ரன். இவர் பேட்ல இருந்து வர 2வது டபுள். ஸோ ஒரு ஓவர் முடிவுக்கு பவர் பிளே முடிவுக்கு 4 ரன் 1 விக்கெட்லேருந்து மகாதானபுரம். ஸோ அவங்க தான் நோ ஃபியர் டீமு. இன்னர் சர்க்கிள் 4 பேர். பவுலிங் எண்டில் மணி வந்திருக்காரு. இவர் சந்திக்க அப்புறம் முதல் பந்து நோ பால் சவுண்ட் அங்கே கேட்டுச்சுன்னு நினைக்கிறேன். ஏஸ் தான் கொடுத்துருக்காங்க. டோர்னமெண்ட்டோட ஃபர்ஸ்ட் ஃப்ரீ ஹிட் பால் இங்கே தொங்கிருச்சு. சரியா படலை. கேட்சை பிடிச்சால் விக்கெட் கன்சிடர் ஆகாது. சிங்கிள். யாக்கிங் வித்தே கொடுக்காத பால் சொருகிட்டாரு கிரீஸுக்குள்ள. ஷாட் நேருக்கு நேர். அங்கே ஃபீல்டர் வந்துருவாருன்னு நினைக்கிறேன். எஸ் நல்ல டேக்கன். குட்டி மனோஜ் ஆட்டமிலேருந்து வெளியே கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆனார். பேட்ஸ்மேன் சரத் வந்தவன ஆஸ்டம் ஒயிடு. ஃபுல் டாஸ் பால் திரும்பவும் அப்படின்னு சொல்லி கீப்பர் கேட்டாரு. சூப்பராக முடிச்சிருக்காரு. அம்பேருக்கு பின்னாடி நின்று அப்படியே மறைச்சிட்டாரு. சரத் ஆட்டமிலேருந்து வெளியே ஏர்லியரா எக்கச்சக்க விக்கெட் பிடிக்கிறாங்க. பேட்ஸ்மேன் உதயா தரையா மேலே போகல. பேட்டை ஓப்பன் பண்ணலை. சிங்கிள். லெஃப்டி ஸ்டேக்கில் திருகி விட்டாரு போல. வேகத்தை அப்படியே கம்மி பண்ணி ஒரு ஏமாத்து பந்து டாட்டா மாதிரி இருக்கு. சிக்கனமான ஓவராக இருந்திருக்கு. 2 ஓவர் முடிவுக்கு 8 ரன் 3 விக்கெட் இருந்து ஃபர்ஸ்ட் பால் நோ பால் போட்டு ஸ்டார்ட் பண்ணாரு. அதுக்கப்புறமா நல்லா பிடிச்சிட்டாருன்னு சொல்லலாம். 3rd ஓவர் போட கவி வந்திருக்காரு 3வது பவுலர். ஓவர் விக்கெட் ஃபர்ஸ்ட் ஒன் பிகைண்ட் தி ஸ்டம்ப் ஆட பார்த்தாரு. கீப்பர் உடம்பு போட்டு தேக்கிட்டாரு. டாட்டோட ஸ்டார்ட் பண்றாரு இவரும். லோ ஃபுல் டாஸ் மேல இருந்து கீழே இறங்குச்சு. ஓடி எடுக்கப்பட்ட 2 ஷாட். இது கண்டிப்பா நாளுங்க அன்ஸ்டாப்பபிளா இருக்கும்னு நினைக்கிறேன். கேப்ல பிளேஸ் பண்ணிட்டாரு. நல்லா பைசெக் பண்ணிருக்காரு. இந்த இன்னிங்ஸோட முதல் பெரிய ஷாட் உதயா பேட்ல இருந்து வந்திருக்கு. வித்தே கொடுக்காம ஒயிலன உரசி போடப்பட்ட பந்து கம்பேக்கிங் டெலிவரி டாட். ஷாட் நேருக்கு நேர் லாங் ஆன். உங்க ஃபீல்டர் பாலுக்கு வந்தாரு. ஆனா டிராப்புங்க. 1 பிச்சில் திரும்ப பிடிச்சிட்டாரு. ஒரு 3 ரன்னை சேவ் பண்ணி கொடுத்துருக்காரு. தரையா செம்ம வேகமாக போச்சு பந்து. அதே ஃபீல்டர் நல்ல எஃபர்ட். சிங்கிள். ஒரு 4 வந்திருந்தாலும் 8 ரன்ல போட்டிருக்காங்க. 3 ஓவர் முடிவுக்கு 16 3 விக்கெட் இழந்து 4வது பவுலர் இன்ட்ரோடியூஸ் பண்ணுறாங்க. மணி வந்திருக்காரு. அரௌண்ட் த விக்கெட் ஃபர்ஸ்ட் ஒன்று பால்ல மூவ்மெண்ட் கைக்கே போகுதுன்னு நினைக்கிறேன். எஸ் பேட்ஸ்மேன் அங்கே போன உடனே திரும்பிட்டாரு. சரியா பல்ல பேட்டில் அப்படிங்கிறப்ப இந்த ஓவரோட முதல் பந்து விக்கெட்டு. அடுத்த பேட்ஸ்மேன் ராக்கி. பார்ட்னர்ஷிப் தேவை. அதே சமயத்தில் ரன்ஸும் தேவை. லோ கேப்ட கீழே வந்துச்சு. அதுக்கடையில் ஒரு ரன் ஓடி எடுத்துட்டாங்க. சிங்கிள். லெக் ஸ்டம்பில் பேட் ஸ்விங் ஃபாஸ்ட்டாக இருந்துச்சு. 2ஆ மாற்றுவாங்கன்னு நினைக்கிறேன். மிஸ் ஃபீல்டு நடந்திருக்கு. உரசி நல்லா இழுத்து போட்டாரு. டாட்டா மாதிரி இருக்கு. 2 பால் பேண்ட் ஸ்டம்ப் ஆட பார்த்தாரு. குயிக்கர் ஒன் ஸ்டெம்ப் மேலே தான் போயிருக்கு. இதுவும் டாட்டா மாதிரி இருக்கு. லாஸ்ட் ஒன்று ஒரு முக்கியமான பந்து ஷாட். நல்ல ஹிட் நினைக்கிறேன். எஸ் கிளியர் பண்ணிருச்சுங்க.
அந்த திசையில் வர்ற முதல் 6. தேவையான சமயத்தில் ஒரு 6 எடுத்துகிட்டு வந்திருக்காரு. இவர் பேட்டில் தான் 4 வந்துச்சு. 4 ஓவர் முடிவுக்கு 4 விக்கெட் இழந்து 25 ரன் ஆடி இருக்காங்க தஞ்சாவூர். கடைசி 6 பால் கவி வந்திருக்காரு. அவருக்கான செகண்ட் ஓவர் ரோக்கி ஸ்ட்ரைக்கில் ஃபுல் டாஸ் இங்கே கடந்துருச்சு. ஸோ சிங்கிள் அலவுடு. பால் ஹாஃப் ஸ்டம்பில் ஒய்டு. ஸ்லோயர் 1 ஒய்டு கோட்டு உள்ளதான் சொல்லியிருக்காரு அம்பேர். டாட்டு ஸ்லோயர் அகைன். வாட் அ ஷாட். லவ்லி ஹிட். காம்பவுண்ட்ஸ் அவரை தாண்டி போய் விழுந்துருச்சுன்னு சொல்லலாம். மச் நீட்டட் 6. இந்த கடைசி ஓவர்ல கியர் சேஞ்ச் பண்ணி பார்க்குறாரு உதயா. ஆல்ரெடி செட்டில்டு பேட்ஸ்மேன். இப்போ இன்னும் நல்லா செட் ஆயிட்டாரு. ஷாட் அகைன். இம்முறை எஸ் இதுவும் 6ங்க. அதே திசையில 3 6 பறக்க விட்டுருக்காரு உதயா. ஒன் மேன் ஷோ அப்படின்னு சொல்லலாம். ஏர்லியரா எக்கச்சக்க விக்கெட்டை இழந்த சமயத்துல இடையில வந்து சைஸா மூவ் பண்ணிட்டு இருக்காரு. லாங் ஆஃப் ஃபீல்டர் ஃபாஸ்டா இல்ல விட்டு தான் பிடிக்க பாக்குறாரு. ஸோ அதுக்குள்ள ஒன் பிச்சில் இன்னொரு ரன் ஓடிடுவார் ரோக்கி. எஸ் ரன்னிங் விட்டு விக்கெட் ஃபாஸ்டா இருந்திருக்காங்க. பெரிய சுத்தல் ஒயிட் கோட்டுக்கு உள்ளதான் சொல்லியிருக்காரு. எஸ் இதோட டாட்டு கம் பேக்கிங் டெலிவரி. லாஸ்ட் பால் டாட்டோட இந்த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடிவுக்கு வருது. ஸோ உதயா லேட்டாக தான் கிரவுண்டுக்கே வந்தார். 2வது ஓவர் போயிட்டு இருக்கிறப்ப லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட்டாக வந்து நல்ல ரன்ஸை பதிவு பண்ணி கொடுத்துட்டாருன்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடிவுக்கு 41 ரன் டீசெண்டான டார்கெட்டை செட் பண்ணிட்டாங்க. 42 டார்கெட். செகண்ட் இன்னிங் ஸ்டார்ட் ஆச்சு. ஓப்பனிங் பேட்ஸ்மனா மணி அண்ட் மணி வந்திருக்காங்க. 2 பேருமே மணி. ஒன் அண்ட் ஒன்லி பவர் பிளே ஓவர். தேவா ஓவர் விக்கெட். ஃபர்ஸ்ட் ஒன் நல்ல வேகம். அட்வான்ஸாக சுற்றிட்டாருன்னு நினைக்கிறேன். நின்று வந்துச்சு டாட்டு. செகண்ட் பால் கொஞ்சம் மேலே போனார். லெக்கம் பேர் காலுக்குள்ளே மேலே ஒரு ஆள் வச்சுருக்காங்க. இல்லை ரோக்கி 2 ரன். ஜாக்கிங் வித்தே கொடுக்காத பால் காலுக்குள்ளே சிக்கிக்கிச்சு. டாட்டு. ஃபோர்த் பால் பாடி அட்டாக்கு. இதுவும் அங்கேயே கிடக்கும். அட்டாக் பண்ணுறாரு. 2 more to go. ஃபுல் டாஸ் ஸ்டம்ப் லைன்ல வந்துச்சு. நல்ல ஸ்டாப்புங்க. நல்ல ஃபீல்டிங் அஃபர்ட். கம்மியான ஸ்கோருக்கு எப்படி ஃபீல்டிங் பண்ணணுமோ அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு சிங்கிள் மட்டும் வந்திருக்கு. அவுட் சைட் ஏஜ். ஓய்யோ கீப்பர் கையில் பட்டுச்சு. நல்ல ஸ்டாப். ஸோ ஒரு ரன் அலோவ் பண்ணிட்டாங்க. ஸோ 4 ரன்ல ஸ்டார்ட் பண்ணி கொடுக்குறாரு தேவா. 4 ரன்ல ஸ்டார்ட் பண்ணது மட்டும் இல்லாமல் எனக்கு தெரிஞ்ச அடுத்த ஓவரும் அவருக்கு தான் நினைக்கிறேன். ஒரு பவுலர் 2 ஓவர் போட்டுக்கலாம். கன்ஃபார்ம் பண்ணி கொடுக்குறாரு. பவர் பிளே நல்லா போட்ட காரணத்தினால ஒரு ஓவர் முடிவுக்கு பவர் பிளே முடிவுக்கு 4 ரன்னு நோ விக்கெட். இன்னர் சர்க்கிள் 4 பேர். பவுலிங் அண்டில் அஜய். யாராவது பவுலர் 4 ரன்னுக்கு உள்ளே போட்டாங்கன்னா மேபி அவங்களுக்கு செகண்ட் ஓவர் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்படி யாராவது போடுறாங்களான்னு பார்ப்போம். ஓவர் விக்கெட். ஃபர்ஸ்ட் ஒன்று ஃபுல் டாஸ் அப்படியே ஒயிட் கோட்டுக்கு பக்கத்தால் இருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ எந்த சிக்னல் இல்லை. டாட்டு ஷாக் ஆகி பார்க்குறாரு பேட்ஸ்மேன். செகண்ட் பால் பாடி அட்டாக். வாட்டர் டைமிங். ஆனால் அங்கே ஃபீல்டர் கைக்கே போச்சு. எஸ் டேக்கன். ரோக்கி பாலுக்கு கீழே போன காரணம் விக்கெட்டா மாறி இருக்கு. இன்னும் கொஞ்சம் இழுத்து அடிச்சிருந்தாருன்னா மேபி 6 இருந்திருக்கும். மணி ஆட்டம்லேருந்து வெளியே. ஒன் ரன் பேட்ஸ்மேன் தினேஷ். லெஃப்டி பேட்ஸ்மேனா திரும்பினாரு. காலுக்குள்ள பூந்துட்டு வந்துச்சு. அடுத்தடுத்து 2 விக்கெட்டு சொரிட்டாரு ஸ்டம்ப்லன்னு சொல்லலாம். அடுத்த பேட்ஸ்மேன் விக்கி. பவுலர் ஹேட்ரிக். இந்த பந்து விக்கெட்டா இருந்தால் டைவ் அடிச்சு பார்த்துட்டு இருக்கலாம் இந்த ஃபீல்டர். ஆனால் அவர் பவுலிங் போடணும். ஸோ இன்ஜுரி ஆயிடக்கூடாதுன்னு நின்று பார்த்துட்டாரு. சிங்கிள். 2 more to go. ஸ்லாட்ல இருந்த மாதிரி இருந்துச்சு. ஆனால் நின்று வந்துச்சு. அட்வான்ஸாக போயிட்டார் பேட்ஸ்மேன். நிறைய டேட்டா பதிவு பண்ணுறாங்க. நிறைய விக்கெட்டையும் பிடிச்சிருக்காங்க இப்போ வரைக்கும். ஃபர்ஸ்ட் பால் ஆஃப் ஸ்டம்பில் ஒயிட் ரீபால். ஃபுல் டாஸ் அப்படியே ஃப்ளைட்டடாக தூக்கி போட்டார். கொஞ்சம் கொஞ்சமாக இறங்குச்சு. அதிகபட்சமாக ஒரு சிங்கிள். இப்போ 2 ஓடுவாங்க. எஸ் 1-2 மாறுது. 2 ஓவர் முடிவுக்கு 8 ரன் 2 விக்கெட் இழந்து போட்டி போட்டிருக்காரு. அந்த 2வது ஓவர் போட்டவர் 4 ரன் எடுத்து 2 விக்கெட்டு. தேர்ட் பவுலர் இன்ட்ரோடியூஸ் பண்ணுறாங்க. சபரி வந்திருக்காரு. 2 பவுலரும் 4 ரன்ல போட்ட சமயத்தில் இந்த பவுலர் என்ன பண்ணுறாருன்னு பார்ப்போம். இங்கேயே தொங்கும். கவர்ஸில் ஆளே இல்லை. கீப்பர் தான் ஒன்றும். சிங்கிள். பேக் ஃபுட்டில் ஒரு பஞ்சு. ஃபீல்டர் கைக்கே போச்சு. நல்ல டேக்கன். அனதர் விக்கெட். 3வது விக்கெட். அடுத்த பேட்ஸ்மேன் சிவா. பார்ட்னர்ஷிப் தேவை அப்படிங்கிறப்போ ஏமாத்து பந்து பேட்டை ஓட்டி பார்த்தாரு. டாட்டா மாதிரி இருக்கு. ஃபோர்த் ஒன். இந்த பந்தும் ஒயிட் கோட்டுக்கு உள்ளதாக இருந்திருக்கு. நிறையா டாட்ஸ். லாக்கிங் பேட்டுக்கு முன்னே தான் பிச் பண்ணார். இதுவும் டாட்டா மாதிரி இருக்கு. இதுவும் டாட்.
மீண்டும் மீண்டும் டாட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு. ஒரு ரன்ல போட்டிருக்காரு இந்த பவுலர் வித் ஒரு விக்கெட்டோட. எல்லா பவுலருமே அடுத்தடுத்து நல்லா போட்டிருக்காங்க. அஜயும் சரி, தேவாவும் சரி, இப்போ சபரியும் சரி. மகாதானபுரம் அணியினர் 9 ஓட்டங்களை பெற்றுள்ளனர். இது முள்ள 2 ஓவருக்கு 12 பாலுக்கு 33 நீடு. தேவாவோட ஓவரை தட்டி பொறிச்சிட்டாரு அஜய் அப்படின்னு சொல்லலாம். காரணம் அந்த 2 விக்கெட்டு. ஃபர்ஸ்ட் பால் காட் சொல்ல நோ பால் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரீ ஹிட் பால் அதை டாட் பாலாக போட்டார் பவுலர். ஷாட் நேருக்கு நேர், செம்ம ஹைட்டாக இப்போ வரைக்கும் போயிட்டுருக்கு. பாலுக்கு வந்தார் மனோஜ், ஆனால் பிடிக்க முடியல. கேட்ச் நினச்சி பேட்ஸ்மேன் இங்கே நின்னார். அப்புறம் ஒரு ரன் ஓட்டாங்க. சிவா ஸ்ட்ரைக்கில் லோ கேப்ட கீழே வந்துச்சு. கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆறாரு சிவா. இங்கே தொங்கும் பவுலர் ஆர் கீப்பர் அப்படிங்கிறப்போ கீப்பரை முந்தினார், ஆனால் விட்டுட்டாரு. எஸ் விக்கெட், ரன் அவுட். நெக்ஸ்ட் ஒன் ஃபுல் டாஸ். ரோக்கி எங்கள் ஃபீல்டர் நல்ல ஸ்டாப்பு, ஒரே டைமில் பிடிச்சாரு. நல்ல த்ரோ, சிங்கிள். நியூ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கில் ஃபுல் டாஸ் நேருக்கு நேர். இதுவும் சிங்கிள். ஒரு பெரிய ஷாட் ஆட விட மாட்டேங்கிறாங்க. 4 ஓவர் முடிவுக்கு 3 விக்கெட்லேருந்து 11 ரன் ஆடி இருக்காங்க. கடைசி 6 பால். அரைக்குள்ளி பந்து அப்படியே அடிச்சு விட்டாரு. நல்ல டேக்கன், லைன்ல வச்சு பிடிச்சிட்டாரு ரோக்கி. அவர் பிடிக்கிற 2வது கேட்ச். ஃபர்ஸ்ட் பாலே விக்கெட். காசி வந்தாரு, வந்தவொடனே ஒரு விக்கெட். மீதமுள்ள 5 பாலுக்கு 29 நீடு. எல்லா பாலும் பெரிய ஷாட் பதிவு பண்ணும். நியூ பேட்ஸ்மேன் பிரதீப் ஆஸ்டன்ஸ்ல இங்கே கிடக்கும். பால் டர்ன் ஆகி அவர் கைக்கே வந்துடும். சிங்கிள். இன்னும் 4 பால் இருக்கு. ஜாலியாக ஃபார்மாலிட்டிக்கு போடுவாங்க தஞ்சாவூர். மேட்சை ஸ்டீல் பண்ணிட்டாங்க. சிங்கிள். இங்கே தொங்கும் பவுலர், அவரே ஒரு பால் கீழே. டேக்கன். அடுத்த நியூ பேட்ஸ்மேன் லோகேஷ். ஷாட் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிறப்போ அதுக்கு இடமே கொடுக்கல டாட்டு. லாஸ்ட் ஒன்று. இந்த பந்தும் டாட்டா போட்டு இந்த மேட்சை முடிவுக்கு கொண்டு வந்திருக்காங்க தஞ்சாவூர். அதே மாதிரி மேட்சை வின் பண்ணதும் தஞ்சாவூர்னு சொல்லலாம். 11 ஃப்ரெண்ட்ஸ் செகண்ட் ரவுண்டுக்குள்ளே அடி எடுத்து வைக்கிறாங்க. இவங்க ஸ்டார்டிங்கில் முதல் 4 ஓவர் அவங்க பக்கமாக இருந்துச்சுன்னு சொல்லலாம். அந்த கடைசி ஓவரில் உதயா ஆடின இன்னிங்ஸ் தஞ்சாவூர் பக்கமாக வெற்றியை மாற்றி. ஸோ இந்த மேட்சோட மேன் ஆஃப் த மேட்ச் கோஸ் டு உதயா.